ஆன்றோரும் சான்றோரும் இருந்திருக்கும் இந்த சபையை வணங்குகிறேன். இந்த சத்திரம் பேருந்து நிலையத்தில் உழைத்த அனைத்து டெக்னீஷியன், இயக்குனர், தயாரிப்பாளர், ஹீரோ அனைத்து நண்பர்களுக்கும் இந்த படத்தில் எனக்கும் வாய்ப்பு கொடுத்த இலக்கிய அம்மன் சார் சொன்னார், இந்த படத்தில் எனக்கு 2 ஆண்டு சாங் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னார். அதே மாதிரி எனக்கு இந்த படத்தில் 2 ஆண்டு சீன் தான் கொடுத்துருக்காங்க. பட் எத்தனை சீன் இந்த படத்தில் எனக்கு தெரியாது, எனக்கு 2 சீன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 சீன் இந்த படத்தில் எனக்கு பேசப்படும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு போடுவான் இந்த முத்துக்காலுக்கு இந்த படத்தில் சத்திரம் பேருந்து நிலையத்தில் என்னோட சீன் பேசப்படும். அந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் சரி, தயாரிப்பாளருக்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி, ஹீரோவுக்கும் சரி, எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். இதோடைய வெற்றி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மீண்டும் வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்வளித்த இறைவனுக்கே புகழனைத்து முடித்தாக்கட்டும். இந்த சீரிய விழாவிற்கு சிரமம் ஏதும் பார்க்காமல் வந்திருக்கும் எனது பாசத்துக்குரிய அண்ணன் கடைசி திராவிடன், எனது பாசத்துக்குரிய சகோதரர் அண்ணன் ராதாரவி அண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் கலைப்புலி சேகரன் அவர்களுக்கும், நான் அத்தகௌரு நளினி மேம் அவர்களுக்கும், ரமேஷ் கண்ணன் அவர்களுக்கும், சீனிவாச சார் அவர்களுக்கும், எனது பாய்ஜான் திருச்சி டெப்டி மேயர் ஆசிக் மேரான் அவர்களுக்கும், நான் கேட்ட உடனே எந்த ஒரு பிரச்சனையும் சொல்லாமல் ரெடி பண்ணிட்டு வா, சரி ஆடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன், உன் வேலையை மட்டும் பார்த்துன்னு சொல்லி கேட்ட எதுவுமே எந்த ஒரு ஆப்ஷனுமே எனக்கு வைக்கவே இல்லை. அப்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனது பாசமிகு சகோதரர் அப்சல் பாய் அவர்களுக்கும், வந்திருக்கும் படத்தினுடைய கதாநாயகன் எனது மாமு செந்தில் அவர்களுக்கும், இந்த படத்துக்கு நான் கஷ்டப்பட்டுலாம் இருக்கிறப்போ கேட்குறப்பெல்லாம் சிறு தொகையாக இருந்தாலும் கேட்காம அப்பப்போ கொடுத்த மன்னார்குடியை சேர்ந்த பாசமிகு அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கும், இப்படி தான் எங்களுக்கு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு சின்ன சண்டைக்கு பிறகு அப்புறம் திருப்பி சமாதானமாகி நாங்கள் நினச்ச மாதிரியே திருச்சிங்கிற வார்த்தை இந்த படத்தில் வரணும், நான் பிறந்த மலைக்கோட்டைங்கிற வார்த்தை வரணும் அப்படின்னா இப்படிலாம் கற்பனை பண்ணி அடித்து பிடிச்சி எப்படியோ கொண்டு வந்து அந்த பாட்டை எழுதி கொடுத்த கவிஞர் இளையகும்மன் அவர்களுக்கும், காமக்கொடி கவிஞர் அவர்களுக்கும், வந்திருக்கும் அனைத்து பெரிய உலகளுக்கும் வருக வருக என வரவேற்று, இந்த படத்தை கொஞ்ச காலம் ஆயிடுச்சு. காரணம் எப்படின்னா சிறு பிள்ளைகள் எல்லாமே வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய ஒரே கான்ஃபிடென்ட், இறைவன் நாட்டத்தில் எதுவும் கட்டாயம் நடக்கும் மன உறுதி வைத்தால். அந்த உறுதியில் ஆணித்தரமாக நான் இருந்தேன். நான் கேட்ட ஒரே பிரார்த்தனை, உன்னுடைய நாட்டத்தில் ஆரம்பித்து விட்டேன், முடித்துக் கொடுப்பதனுடைய வேலைதான். நீ யாரை எனக்கு நாடி இருக்கிறாயோ அந்த நல்ல மனிதன் எனக்கு நாடு. அப்படி என்று ஒவ்வொரு நாள் நான் படுக்கும்பொழுதும் ப்ரேயர் பண்ணி கொண்டு தான் படுப்பேன். உங்களை வேண்டிக் கொண்டே இருந்தேன். கடைசி செட்டில் வரும்பொழுது கண்ணை கட்டி காட்டி விட்டது போல் பயங்கரமாக தவியாகப்பட்டு விட்டேன். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அண்ணன் விஜயமுருகன் சொன்ன போல சிரமங்கள் சீராக போகிறத சிரமங்களை சினிமாவுக்காண்டி சினிமாவை எடுத்துக்கொண்டு நிதானமாகவும் மானசீகமாக அனைத்து அவர் சொன்ன 3 காரியத்தை மனசார ஏற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டேன். அந்த டைத்தில் தான் இந்த பாசமிகு அண்ணன் திருச்சி என் பாபு அவர்கள் எனக்கு கிடைத்தார்கள். போய் ஒரே வார்த்தை தான் சொன்னேன். ஒரு இடத்துல இந்த படத்துக்காக ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நானும் இயக்குனரும் 48 மணி நேரம் இந்த படத்துக்காண்டி ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துருந்தோம். பணம் இப்போ ஷூட்டிங் நடந்து ஆள் உட்காந்துருக்காங்க யூனிட் ஆளுங்கெல்லாம். இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். என்ன ராதாண்ணன் எல்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா நான் போய் கேட்டு யாரவே போய் கேட்டேன், யாரும் வரல. நான் கேட்ட ஒரே வார்த்தை, நீ போடா, நீ ஏன்டா பேசுறீங்க, என்னடா ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வாடா, நான் பண்ணிக்கிறேன்னாரு. இவ்வளோ பெரிய மனசு யாருக்குமே இந்த காலத்தில் வரவே வராது. அதே மாதிரி ஒரு பணத்துக்குன்னு ஒரு ஃபைனான்ஸ்க்காண்டி ஒரு ஃபைனான்ஸில் போனால் தரேன்னு சொல்லி 48 மணி நேரம் உட்காந்து 2 நாள் உட்காந்துருந்தேன். வரவே இல்லை. ஆனால் பாபு சார்கிட்ட போய் பேசின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அம்மளை கையில் கொடுத்து ஷூட்டிங் நிப்பாடு நடத்து மற்ற அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னாரு. வந்திருக்க சவரெல்லாம் அவருக்கு கரவசமாக கை தட்டி ஏன்னா அவருக்கு அந்த படத்தை முடிச்சிருப்பேன். இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். காசு சொல்லுவேன், பிளேட்டில் போகிறான் சென்னைக்கு, சில பேர் காரில் போகிறான், சில பேர் ஏசியில் போகிறாங்க. ஆனால் நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கோம். அப்போ எங்களையும் பிளேட்டில் வச்சு கூப்பிட்டு வந்துரு பாபு சார் தான். படம் நல்லா வந்திருக்கு. அதனால் இந்த படம் உங்கள் ரசிகர் நீங்கள் தியேட்டரில் பார்த்து வெற்றி பெறணும். எங்களை வாழ்த்த வந்த அனைத்து உள்ளங்களும் இது போன்ற அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு எங்களை போன்ற உழைப்பாளிகளை மேலும் மேலும் வளர்த்தி ஆசி பெறுமாறு
ஆசீர்வதிக்குமாறு அனைவரும் இறைவன் கிழப்பில் கேட்டுக்கொண்டு இந்த படம் மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கங்கள். இந்த அடாத மழை பெய்தாலும் இந்த புயல்ல இவ்வளவு பேர் வாழ்த்து வந்திருக்காங்க. மேடையில் இருக்கிறனாங்க பேர் போட்டதுக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு வந்திருந்தா நினைப்பு இருந்தால் கூட, ஆனால் இந்த மழையை தாண்டி இவ்வளவு பேர் இந்த யூனிட்டை வாழ்த்தணும்னு வந்திருக்கிறத இந்த யூனிட்டுக்கு இந்த படத்துக்கு கிடைச்ச முதல் வெற்றியா நினைக்கிறேன். அதோட இந்த ப்ரொடியூசர் ஷீல்டு கொடுத்துட்டாரு. இனிமே 100வது நாள் ஃபங்க்ஷன்ல 100ன்னு ஒரு ஸ்டிக்கர் அனுப்பிச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா போறோம், அதுல ஒட்டிக்கலாம். அதுக்கு தனியாக ஷீல்டு செய்ய தேவையில்லை. ஸோ அந்த ஒரு முன் யோசனையோட இதை பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த நேரத்தில் நான் சொன்ன அந்த வாக்கு பலிச்சு அந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். அதே நேரத்தில் இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று ஒரு ஹீரோ, ஐ திங்க் அவரும் இந்த படத்தில் ஒரு பார்ட் ஆஃப் ப்ரொடியூசர் நினைக்கிறேன். தயாரிப்பாளரை பற்றி ரொம்ப நன்றி உணர்வோடு சொன்னார். கண்டிப்பாக அந்த நன்றி உணர்வு எல்லாருக்கும் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஏன்னா நானும் பல ஹீரோக்களை பார்த்துருக்கிறேன். ஆனால் இது தொடரணும். ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க கடைசியில் அந்த டைரக்டர்களுக்கு தான் ஒரு பெரிய இட்டு படம் கொடுத்தோன்னு அந்த ஹீரோ டைரக்டர்களுக்கு முதல் மரியாதை கொடுத்து ஏதோ அவங்களால தான் உருவானு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த ரிஸ்க்ன்றவ எடுக்கிற ப்ரொடியூசர் தான். அவருக்கு நீங்க டைரக்டரை கொடுங்க. டைரக்டர்ன்றது ஒரு படத்துக்கு அம்மா மாதிரி, அதுக்கு உண்டானதை கொடுங்க. ஆனா அப்பான்றவன் சம்பாதிச்சு போட்டு உழைச்சி உருவாக்குறது தான் படம். அப்பா அம்மா மாதிரி தான் ப்ரொடியூசரும் டைரக்டரும். கண்டிப்பா அந்த அப்பாக்குன்ற ஒரு மரியாதையை கடைசி வரைக்கும் எல்லா அதான் கதாநாயகர்கள் கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா அது காலப்போக்கில் மிஸ் ஆகி போச்சு. இன்னைக்கு கூட புக்கில் படிக்கலாம். சிவாஜி கணேசன் அவர்கள் வாழ்ந்த காலம் வரைக்கும் பெருமாள் முதலியார் வீட்டுக்கு எவ்வளவு பொங்கலுக்கு போயிட்டு இருந்தார். ஏன்னா அவருடைய முதல் பட ப்ரொடியூசர். அதே மாதிரி ஒவ்வொரு சில பழைய நடிகர்களுக்கு அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கு. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அது தெரியல. கண்டிப்பா தயாரிப்பாளருக்கு உரிய மரியாதை எல்லாம் கொடுக்கணும். அப்படி கொடுக்குறவங்க பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நிதர்சனம் இருக்கு. அது ஒரு பதிவு வைக்கிறேன். அதுக்கப்புறம் துணை மேயரை பத்தி சொல்லும் போது, ஏன்னா அவருடைய ஃபாதர் மரியம் பிச்சை சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தவர். கண்டிப்பா அவருக்கு மந்திரி பதவி கிடைச்ச உடனே அவருடைய சாந்தம் வீட்டில் போய் நாங்கெல்லாம் வாழ்த்து சொன்னோம். அப்ப சொன்னார், அவர் கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்ப சினிமாவில் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சொன்னோம். சொல்லும் போது அவர் சொன்னாரு, ஒரு மாசம் டைம் கொடுங்க, கொஞ்சம் அம்மாவை நல்ல மூடில் பார்த்து இந்த பிரச்சனைகள்லாம் நான் சொல்லி சினிமாவுக்கு ஆக வேண்டியதை சொல்றேன்னு சொன்னாரு. அவருடைய இழப்பு அவங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட இழப்பு எல்லாம் நம்ம திரையுலகத்துக்கு ஏற்பட்ட இழப்பு. கண்டிப்பா மரியம் விஜய் சார் இருந்திருந்தால் இன்னைக்கு இவ்வளவு குழப்பமான சூழ்நிலையில கண்டிப்பா முதல்வர் அம்மா கிட்ட ஒரு நல்ல நேரத்தில் நமக்கு எல்லா வேண்டியதை எடுத்து உரைத்து இன்னும் பல விஷயங்களை அம்மா கிட்ட இருந்து நமக்கு வாங்கி கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இடையில ஒரு பாலம் இல்லாமல் இன்னைக்கு திரையுலகம் தவித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு ஏதாவது இறைவனாக பார்த்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்க வேண்டும். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் சிறிய படங்கள் கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. தியேட்டர் கிடைக்கிறதுல இருந்து, வியாபாரத்துல இருந்து, திருட்டு சீடியில இருந்து பலது இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல முடிவு எல்லா செக்டாரும். இப்ப கலைப்புலி சேகர் சார் இருக்கார், நடிகர் சங்கத்தினுடைய ராதாரவி சார் இருக்கார், இங்க எக்ஸிபிட்டர் தான் ஒரு செக்டார் மிஸ்ஸிங். எல்லாம் உட்காந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து கண்டிப்பா சின்ன படங்களை வாழ வைக்கணும். இப்ப சமீபத்தில் நான் இப்ப 4 லாங்குவேஜ்லயும் நான் படம் எடுக்கிறேன். கன்னடத்திலையும் எடுக்கிறேன், தெலுங்குலையும் எடுக்கிறேன், மலையாளத்திலையும் எடுக்கிறேன். ஆனா இங்க இருக்கிற நிலைமையை விட பார்க்கும்போது கண்டிப்பா அங்கங்கெல்லாம் பெட்டரா இருக்கு. பட் நம்ம தமிழ்நாட்டில் தான் ரொம்ப பிரச்சனைகள் அதிகம் இருக்கு. கண்டிப்பா இதுக்கு எல்லாரும் உட்காந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இந்த படம் இவருடைய புதிய முயற்சி கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறணும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் எல்லோருக்கும் மனமார்ந்த வணக்கம். அண்ணன் ராதாரி அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி. ஏன்னா அவர் எனக்கு சில இக்கட்டான நிலையில் பெரிய உதவியெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. வெளில சத்தமா இருக்குது, கவலைப்படாதீங்க, ஒன்றும் இருக்காது. ஆக்சுவலாக வரும்போது பார்த்தீங்கன்னா நான் இங்கே பக்கத்தில் இருக்கேன் சீப்பராஜ் கார்டனில். இங்கே வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா திடீர்னு புயலில் மரம் விழுந்துடுச்சு, சுற்றிட்டு வாழான்ட்டாங்க. இப்போ வெளியே மட்டும் புயல் நினச்சிட்டு இருக்காதிங்க. தமிழ்நாட்டில் சினிமாவுக்கும் புயல் இருக்கு. சினிமாவுக்கு புயல் அடிச்சுட்டு இருக்குது. அது யாருக்கும் தெரியல. ஏன்னா நான் உள்ளே இருந்தனால எனக்கு வெளியில மழையா புயலா ஒன்றும் தெரியல. வீட்டில் இருக்கிற வரைக்கும் வெளியே வந்ததான் தெரியுது. அது மாதிரி சினிமா எடுத்து வெளியிட வரும்போது தான் அந்த புயலுடைய அருமை இந்த தயாரிப்பாளருக்கு தெரியுது. அது கஷ்டப்படுறாங்க. அதை சீனிவாசன் அருமையா நிறைய விஷயம் சொல்லிட்டாரு. நானும் ஒவ்வொரு மேடையிலும் அந்த விளம்பரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதும், தொலைக்காட்சியில எங்க படத்தை போடும்போது, பாட்டு போடும்போதோ, நீ ரொம்ப தரவிடா, 100 ரூபா கொடுத்தா கூட போதும், எங்க ப்ரொடியூசர் சந்தோஷமா இருப்பாங்க. எத்தனையோ சிவாஜி சார், நடிகர் சிவாஜி அவர்கள் பொங்கல் அவருக்கு பெருமாள் சார் போய் பார்த்தாரு சொன்னாரு. ஆனா இப்பெல்லாம் நிறைய நடிகர்கள் நிறைய ப்ரொடியூசர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் பாக்குறது இல்ல. ப்ரொடியூசர் நடிகர்கள் போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பொங்கலுக்கு ஒரு படம் பண்ணி கொடுப்பா, டேட் பண்ணி கொடுக்க கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு சினிமா. ஏன்னா சினிமா எடுக்கிறது ரொம்ப சுலபம், வெளியிடுவது
அதை விளம்பரப்படுத்துவது இப்போது பெரும் கடினமாக இருக்கிறது. திருட்டு விசிடி பற்றி பேசினாரு. திருட்டு விசிடி பற்றி பேசுறதை விட நிறைய பேர் சொல்ற மாதிரி சின்ன படங்கள் எல்லாம் தனியா என்னை பொறுத்த வரைக்கும் விசிடியே ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அந்த காசாவது கொஞ்சமாவது சின்ன தயாரிப்பாளருக்கு வரும். அதற்கான வழிமுறைகளை ஏதாவது பண்ணலாம். இதெல்லாம் வரப்போகின்ற தயாரிப்பாளர் கவுன்சிலில் அருமையாக வச்சு சின்ன படங்களை காப்பாற்ற நினைக்கிறேன். கலைப்புலி சார், சேகர் சார்லாம் தெரியும் கஷ்டங்கள்லாம் எப்படி நடந்தது, சினிமா என்பது என்ன அப்படின்னு விஜயமுரளி சார் விளக்கமாக ஒன்று சொன்னார். அதாவது சில்லறை விட்டுட்டு நிம்மதி எழுந்து மானத்தை விட்டுட்டு அது உண்மை இல்லை. இந்த படத்தின் தயாரிப்பாளர் சிரித்துக் கொண்டே வாழ்வார், நிம்மதியா வாழ்வார், மானத்தோட மாண்புமிகு ப்ரொடியூசர் என்ற பெயர் எடுப்பார். அதனால் நிச்சயமா கவலைப்பட. திருச்சி பாபு சாரை பத்தி டைரக்டர் சொன்னாரு, டைரக்டரும் ஐயரும் சொன்னாங்க, ஒரு 48 மணி ரூம்ல உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படா காசு வரும்னு கொடுத்த கடனே வாங்க முடியல இந்த காலத்துல. ராதாரவி சாரோட அப்பா எம் ஆர் ராதா சார் படத்துல சொல்லுவாரு, என்ன சார் கொடுத்த கடனை கேட்டா இல்லைன்றானு. அவன் என்ன உங்ககிட்ட கேட்டான் கடனை? இல்லன்னு கேட்டான். அதான் ஆபத்து அங்கேதான் இருக்குது. இல்லன்னு கேட்டான் எப்படா திருப்பி கொடுப்பான்ற மாதிரி. அந்த மாதிரி கடன் கேட்ட கொடுத்த கடன் கிடைக்கிற நேரத்துல ஒரு உதவி செய்து ஒரு சினிமாவை வாழ வைக்க வேண்டும் என்று இந்த மாதிரி தயாரிப்பாளர் வரும். எங்களுக்கு கொண்ட கலைஞர்கள்லாம் வாழ்றாங்க. நாங்களாம் சின்ன படத்துல தான் பெரிய படம் வந்திருப்போம் இல்லையா? அதனால நிச்சயமா இந்த படத்துல நடித்த அத்தனை பேருக்கும் ரோஷன் அவர்கள் பார்த்தா அவரு இதுல ஸ்டூடெண்டா இருக்காரு, படத்துல பெரிய தாதா மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் இளையகம்ம ரவி பிரியா அவர்கள் பார்த்தார். ரொம்ப சார் அவரை யார் பாராட்டினாலும் நளினியம்மா பாராட்டினாங்க. அவங்க பாராட்டின சொல்ல அவங்க மகன் பாராட்டினாங்க. ஒரு தாய் உள்ளம் வாழ்த்தினால் எந்த மகனும் வாழ்வான். பெத்தவங்களுடைய வாழ்த்துக்கள் கிடைச்சா அது நிச்சயமா உங்களுக்கு அந்த வாழ்த்து கிடைச்சிருக்குது. பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் ஹீரோயின் ரொம்ப ஏதோ 2 வார்த்தை தமிழ்ல பேசுவான்னு பார்த்தேன். கடைசி வரை இங்கிலீஷ்லயே பேச ரொம்ப புரியல எனக்கு. பரவாயில்ல, அதுக்கப்புறம் பக்கத்துல நளினி மேடம் கேட்டுக்கிறேன். இந்த படம் ரொம்ப வெற்றி அடையணும். ரொம்ப இறைவனை நிஜமாக வேண்டுகிறேன். விஜயமுரளி சார் சொன்னாரு சின்ன படங்கள் ஆடியோ ரிலீஸ். ஏன்னா ஆடியோ ரிலீஸுக்காவது நம்ம அந்த வாழ்த்துக்கள் பெற்று சந்தோஷப்பட்டா அந்த டைரக்டர் புதுமை இயக்குநர்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் நாங்கெல்லாம் டிராமா நடத்தும் போது அனுபவிச்சிருக்கோம். யாராவது பெரிய மனுஷன் ஜஸ்ட் லைக் அப்படி எட்டி பார்க்க மாட்டானா அப்படின்னு. அதனாலதான் எல்லாத்துக்கும் வர்றது. என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் உண்டு. சினிமாவின் இந்த சீரழிவை தயவு செய்து சீனிவாஸ் சார், ராதாரவி சார், கலைப்புலி சார், முக்கிய பேர் 3 பேர் இருக்கிறீங்க. தயவு செய்து காப்பாத்துங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு எங்களால் சொல்ல முடியும். ரொம்ப சங்கடமா இருக்கு சொல்றதுக்கே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டு 2 பாட்டு வச்சுட்டாங்க. ஒரு பாட்டுல கருவறையிலே தண்ணி, கடலை சுத்தி தண்ணி அப்படின்னு ஒரு பாட்டு அருமையா யாரும் எழுதுறதில்ல. இப்ப இளையகம்பன் நீங்களா எழுதிங்களா? வெரி குட். கம்பன்னால கம்பரசம் தான் அந்த ஸ்டைல் எழுதி வச்சாங்க. ஒரு படத்துல பாட்டுல தண்ணி எழுதுறதுக்கு 2 பாட்டுல தண்ணி 2 பாட்டு வச்சிருக்காங்க. இப்ப என்ன ஆச்சா சென்சார் போர்டுல ஒரு புது ரூல்ஸ் கொண்டாந்து இருக்கிறாங்க. முதல்ல 50 அடிக்கு நீங்கள் குடிப்பது உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு போட்டுட்டு அந்த 50 அடிக்கு ஹீரோ டப்பிங் பேசணும் இல்லைங்களா? ஹீரோவை சாதாரண டப்பிங் கூப்பிடுறதே நம்ம படுற பாட்டு நமக்கு தெரியும். இதுக்கு தனியா டப்பிங் பேச இல்லையா? அந்த 50 அடி போட்டு நாங்க புடிச்ச செலவுல ஒவ்வொரு தியேட்டர்லயும் போட்டு ரிலீஸ் பண்ணி நாட்டு மக்களை நாங்க திருத்தணும். நீங்க டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணுவீங்க, நீங்க தண்ணி வர வச்சிருக்கீங்க, நீங்க சிகரெட் கடையை ஓபன் பண்ணுவீங்க, சிகரெட் கம்பெனி வாழ வைப்பீங்க, அங்கிருந்து நிதிகளை வாங்கி சந்தோஷமா உங்க அரசாங்கத்தை கொண்டாடுவீங்க. தேர்தல் இந்த மாதிரி எலெக்ஷன் இல்ல வேற ஏதாவது முக்கியமான விஷயம் எங்களை மாதிரி நடிகர்களையோ இல்ல கலைஞர்களையும் கூட்டு முன்னாடி காமிச்சு அந்த காலத்துல அறிஞர் அண்ணா முதல் இதயக்கணி எம்ஜிஆர் எடுத்து வச்சுக்கிறேன் சொல்லி அப்படி நடிகர்களை முன்னிறுத்தி இப்ப ஜெயபிரதா எடுத்துங்க, நார்த்ல ஹேமாமல் எடுத்துங்க, இங்க ராதாராமன் எடுத்து எல்லாருமே சரி சினிமா நடிகர்கள் தான் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் சினிமா அவர்களுக்கு தேவைப்படவே இல்லை. அந்த சினிமாவை பற்றி அவர்கள் கவலைப்படுவதும் இல்லை. நாங்கள் எதற்காக நாங்க செலவு பண்ணி உங்களுக்கு காரணம் யோசிச்சு பாருங்க. ஏன் நீங்க இல்ல அந்த படத்துக்கு செலவு பாதி கொடுங்க, தாராளம் இன்னொரு 100 அடி கூட போட்டு போறோம் சந்தோஷமா. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமா சீரழித்துக் கொண்டிருக்கிறது. யாரும் கேட்பதற்கு இல்லை. ஏன்னா எல்லாமே பிரச்சனைகள் இருக்கிறாங்க. இப்ப இனிமேல் ஒரு நல்ல காலம் வரும்னு நினைக்கிறேன். நல்ல காலம் வந்தா சினிமாவை பார்த்து தயவு செய்து அந்த சினிமாவில எப்படியா வாழ வைக்கணும், சின்ன படங்கள் எப்படியா வெற்றி பெறணும். நிச்சயமா சொன்ன பெரிய படங்கள் வெற்றி பெறுன்றது நிச்சயம் நம்பிக்கை. எவ்வளவு பெரிய படம் வெற்றி அடையாமல் தோல்வி அடைந்து வருகிறது. அதற்கு பிறகும் பயங்கரமான ப்ரோமோ பண்றாங்க. ஆனா படம் பிக்கப் ஆகல. ஒண்ணுமே இல்லை, பீட்சா வெறும் மவுத் டாக் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ படம் ஒன்லி மவுத் டாக். இந்த காலத்துல அந்த காலத்துல எப்பொழுதுமே மவுத் டாக்ல தான் படம் ரிலீஸ் ஆகும், படம் வெற்றி அடையும். அதனால தயவு செய்து விளம்பர செலவு குறையுங்கள். எப்படியா எங்களை காப்பாற்ற கேட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.